இந்த தோட்டத்துக்கு வந்து ஒரு 18 நாள் முன்னாடி வந்து இந்த தோட்டத்துக்கு விசிட் கொடுத்துருந்தோம். இந்த விசிட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம டாக்டர் சாயில் பயன்படுத்தி எத்தனை நாள் ஆச்சு, கொடுத்ததுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன நோய் பிரச்சனை இருந்தது என்பதை வந்து நம்ம சார் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொலிக்கு நம்ம விவசாயி அருண் சார் மற்றும் நம்ம சாயில் ரீஜெனரேட்டிவ் ஆஃபீஸர் முத்துக்குமார் சார் மற்றும் நம்ம சுரேஷ் சார் இருக்கிறது இந்த காணொலி வரவேற்கிறேன் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் மூலமாக சார் மூலமாக அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் சார். அன்னைக்கு என்ன நோய் இருந்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டா வந்து ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து சாகக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு செடியை வந்து காப்பாற்றி கொடுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதனால வந்து முழுமையாக சார் மூலமாக கேட்டு அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் அது வந்து பயன்பாடாகணும் சார். அதனால வந்து சார் இன்டர் பண்ணு கேட்டுக்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாருங்க. கால் பண்ணதுல வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது சாயல்ல நம்ம செடியில அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டி கொடுத்தோம். இங்க வந்து சாயல்ல வந்து பார்க்கும்போது நம்ம வாழை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா மோகோவில்ட் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து தாக்கியிருந்தது. விவசாயிக்கு என்ன பிரச்சனைன்னா தொடர்ந்து அந்த நோய்கள் வந்து பரவிட்டு இருந்தது. பரவிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து என்ன நோய், இந்த நோய் வந்தா என்ன பாதிப்பாகும், என்ன சிம்டம்ஸ் வரும், இந்த நோய் பாதிச்சா வாழைக்கு உள்பகுதியில வந்து அந்த வாஸ்குலர் பண்டல் அப்படிங்கிறது வந்து பாதிப்பாகும். அது எல்லாம் வந்து நம்ம ஒரு வாழை மரத்தையும் முழுசா கட் பண்ணி அதுக்குள்ள எந்த பகுதி பாதிப்பா இருந்தது, அந்த பகுதி பாதிப்பாகும் போது வந்து செடிகளுக்கு இருக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது வந்து முழுமையா தடைப்படுது. அந்த மாதிரி உணவுகள் வந்து முழுமையா தடைப்படும் போது தான் நம்மளுக்கு வந்து வாழை மேல் இலைகள் எல்லாம் மஞ்சள் நிறமாகி வாழை வந்து அழியக்கூடிய நிலைக்கு வந்து போயிட்டு இருந்தது. இன்னொன்று என்னன்னா இந்த நோய்ங்கிறது அதிவேகமா பரவிட்டு இருந்தது. ஏங்க சார்? கண்ட்ரோலே ஆகலை. இதுக்கு முன்னாடி சார் நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க? நான் 4 தடவை மருந்து ஊத்தி. என்ன வகையில நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன்? பயோல 2 தடவை ஊத்துனேன். ஓகே. சூடாமோனஸ் விரிடி. ஓகே. அப்புறம் மெட்டலாக்சில் மேங்கோஜிப், ரிடமல் கோல்ட், குளோரி பைபாஸ் இதெல்லாம் ஊத்துனேன். ஓகே. ஊத்தியுமே எந்த எனக்கு ரிசல்ட் இல்ல. இருக்கிறது பரவிட்டு இருந்ததை தவிர கண்ட்ரோல் ஆகல. ஓகே சார். இப்ப நம்ம டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் இந்த தோட்டத்துக்கு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு சார்? இன்னைக்கு கரெக்டா 16 நாள் ஆயிடுச்சு. 16 நாள்ல அன்னைக்கு சார் நம்ம வந்து மோகோவில்ட் வந்து ஆபரேஷன் பண்ணி பார்த்தோம் இல்லீங்களா சார்? வந்து அறுத்தது வந்து நம்ம விவசாய நண்பரை வந்து டாக்டர் அன்னைக்கு இல்லீங்களா சார்? டூல்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து அவர் வந்து எல்லாமே பண்ணி பார்த்தாரு. டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்த ஒரு 16 நாள்ல சார் அந்த சிம்டம்ஸ் இருந்து உங்களுக்கு மாற்றம் எப்படி தெரியுது? நீங்களே காட்டணும் சார். இந்த செடி எக்ஸாம்பிளுக்கு முதல்ல வந்து நான் ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த இலையில வறண்டுது. எத்தனை இலை வறண்டு இருந்தது இந்த செடியில காட்டுங்க. மேல் பகுதியில இருந்து வறண்டு இருக்குதெல்லாம் 1 2 3 4 அதோட 5 இந்த பக்கம் 6 7 மேல 1 8 ஊத்துறதுக்கு முன்னாடி 8 இலைகள் வந்து அதாவது பாக்கலாம். எதுக்குமே வந்து குளோரோஃபில்ங்கிறது வந்து இந்த இலையில இல்ல, ஜீரோ இறந்துருச்சு இந்த லீஃப். இப்போ அதுக்கப்புறம் வந்த 3 இலைகள் எப்படி இருக்கு? பச்சைன்னு இருக்குது. அதோட அரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் இது டாக்டர் சாயில் ஊத்துனதுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல? கரெக்டா 16 நாள். இன்னைக்கு 16 நாள்ல எவ்வளவு ஸ்பீடா, அதாவது பயோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிசல்ட் ரொம்ப லேட் ஆகும் வருமா வராது அப்படிங்கிற கம்ப்யூஸ் இனிமேல் விவசாயி தேவைங்களா? தேவையில்லை. டாக்டர் சாயில் கண்டிப்பா தேவையில்லைங்க, தேவையில்லை. இப்போ வந்து அந்த 3 இலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குளோரோஃபில் ரிச்சா இருக்குது, நல்லா பச்சையா இருக்குது. நெக்ஸ்ட் தாருமே ஈனிடுச்சு. நான் இந்த வாழைய போயிருன்னு நினைச்சேன். அதுல வந்து இப்ப தார் வந்துருக்குது. நான் கரெக்டா வந்து 19ஆம் தேதி வந்து டாக்டர் சாயில் யூஸ் பண்ணேன். டிசம்பர் 19 2025 அன்னைக்கு நான் யூஸ் பண்ணேன். ஓகே. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகாம கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வராது நினைச்ச வாழை வந்து இப்ப வந்து தார் வந்துருக்கு. சந்தோஷமா இருக்குது. அதாவது சார் இப்ப வந்து ஒரு நோயிலிருந்து முழுமையா அந்த வாழை ரெடி ஆயிருச்சு. இன்னொன்னு ஸ்ப்ரெட் ஆகல, அரெஸ்ட் ஆயிருச்சு. ஒரே டோஸ்ல 16 நாள்ல சொல்லாம சார் எல்லாரும் கண்டிப்பா எல்லாருமே இந்த டாக்டர் சாயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. முதல்ல என்ன நோயின்னு தெரிஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுங்க சார். இன்னொன்னு நம்ம பத்தி டீடைல்ஸ், நம்ம எவ்வளவு ஏக்கர் விவசாயம் பண்றோம், என்னென்ன பயிர் பண்ணிட்டு இருக்கோம்? நான் ஒரு 18 ஏக்கர் விவசாயம் பண்றேன். எங்க அப்பா எல்லாருமே விவசாயி தான். இப்ப வந்து நான் வந்து வாழை, பாக்கு, தென்னை இதுதான் மெயினா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். வாழையில வந்து நான் 4 தடவை மருந்து ஊத்தி கண்ட்ரோல் ஆகாம யூடியூப் பார்த்து கால் பண்ணியிருந்தேன். வந்து பார்த்தாங்க 18 நாளைக்கு மேல இருக்கு வந்து பார்த்தது. பார்த்த அன்னைக்கு வந்து ஒரு டோஸ் கொடுங்க ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கரெக்டா 19ஆம் தேதி ஊத்துனேன். இன்னைக்கு கரெக்டா 16 நாள் ஆச்சு. எனக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியுது. மோகோவில்ட்ங்கிறது வந்து இன்னைக்கு நிலைமையில வந்து கண்ட்ரோல் ஆகாத ஒரு நோய். ஏதாச்சும் நம்ம அறிமுகம் உங்களுக்கு இல்லாம இருந்தா இந்த செடியோட நிலைமை எப்படி இருக்கும்? கண்டிப்பா மரம் போயிருக்கும். இந்த ஒரு மரம் மட்டும் போகாம எல்லாமே இருக்கும். டோட்டல் வந்து இந்த வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. நான் பண்ண செலவே வேஸ்டா போயிருக்கும். வாழையை ஒரு வாழையும் கூட வெட்டிக்க முடியாது. இப்போ சார் ஊத்துன இன்னொரு பயன்பாடு என்னன்னா, நம்ம வந்து உள்ள பாக்கு வந்து போட்டிருக்கிறோம். பாக்கு ஊடு பயிர வாழை போட்டிருக்கிறோம். இப்போ இந்த பாக்குல என்ன நன்மை பாத்தீங்க?
பாக்கையுமே வந்து இப்போ இலை வந்து நல்ல ஆரோக்கியம் வந்திருக்குது. இது வந்து கடைசியா வந்தது. இதோட லென்த் காட்டலாம்ல சார்? லென்த் வந்திருக்கு. லென்த்தும் காட்டல, சைனிங் வந்து இது வந்து ரொம்ப டார்க்கா இருக்குது. ஆனா இது பார்த்தா மின்னுது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு டாக்டர் சாயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்குது. அதாவது டபுள் growth வந்திருக்கலாம்ல இங்க பாருங்க சார், இவ்வளவு ஹைட். ஆமா, இது இந்த ஹைட் பாருங்க சார், ஒரு 40% எக்ஸ்ட்ரா ஹைட் வந்திருக்கு. ஹைட் வந்து அகலம் பாருங்க, அகலம் கூட ஒரு 30 to 40% வந்து. வந்துருக்குது. அப்போ சார் இங்க நடந்த வேலை என்னென்றால் மண்ணு வந்து